தீபக் அபிஷேக்கின் ஆபீஸுக்குள் நுழைந்த போது உள்ளே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க, ஐயோ, ஏற்கனவே 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் வேகமாக சத்தம் கேட்ட இடத்திற்கு ஓடினான். அபிஷேக்கின் கேபினுக்குள் இருந்து தான் சத்தம் வந்து கொண்டிருந்தது. உடனே தீபக் அங்கே சென்று மறைந்திருந்து என்ன நடக்கிறது என்று கவனித்தான். அபிஷேக் திமிரான தோணியில் நவீனை பார்த்து, என்னோட லைஃப்ல யாரும் இவ்ளோ தைரியமா என்கிட்ட வந்து பேசினது கிடையாது. உடனே இங்கிருந்து போயிடு, இல்லனா இந்த டீ கப்ப உடைச்ச மாதிரி உன் தலையும் உடைச்சிருவேன் என்று கோபமாக கத்தினான். அதை கேட்டு நவீன், எனக்கு என்னோட பணம் வேணும், நீ என்னை ஏமாத்தி இருக்க, ஒழுங்கா என்னோட பணத்தை கொடுத்துட்டா நான் இங்கிருந்து போயிருவேன். நான் காயத்ரி தேவியோட பேரன், என்ன பயமுறுத்தணும்னு ட்ரை பண்ணாத. தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க கூடாதுன்னு பாக்குறேன், இல்லனா இந்த இடத்துல நடக்கிறதே வேற என்று அவனும் பதிலுக்கு கோபமாக பேசினான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அபிஷேக் சத்தமாக சிரித்தபடி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அவனுடைய சிரிப்பை பார்த்து அந்த அருகே இருந்த அபிஷேக்கின் ஆட்களும் நவீனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தீபக் நவீனின் முட்டாள்தனத்தை நினைத்து எரிச்சல் அடைந்தபடி, இது என்ன அவனோட பார்ட்டி ஆபீஸ்னு நினைச்சிட்டு இருக்கானா? இந்த பிரச்சனை எப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் வரப்போறான். இந்த லட்சணத்துல இவனுக்கு டிசைனிங் டைரக்டர் போஸ்டிங் வேணுமா என்று கடுப்பாக சொல்லிக் கொண்டான். அப்போது அபிஷேக் நவீனை பார்த்து கோபமாக, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? அமைதியா இங்க இருந்து போயிடு, இல்லனா நீ இங்க வந்த அடையாளமே தெரியாம பண்ணிடுவேன் என்று சொன்னான். உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ முதல்ல என்னோட பணத்தை எடுத்து வை, இல்லனா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும் என்று நவீனும் பதிலுக்கு மிரட்ட, உடனே அபிஷேக் கோபமாக, உனக்கு இன்னமும் என்ன பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணன, உன்னை இதே இடத்துல கொண்டு புதைச்சிருவேன் என்று சொன்னான். அபிஷேக் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய பார்வை நவீனுக்கு அருகில் நின்றிருந்த பிரியாவின் மீது விழுந்தது. இதுவரைக்கும் அபிஷேக்கின் முரட்டுத்தனமான பேச்சுக்கு பதில் சொல்லாமல் இருந்த பிரியா இப்போது பொறுத்து கொள்ள முடியாமல், இங்க பாருங்க மிஸ்டர் அபிஷேக், நீங்க இப்படி மிரட்டுறதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. நீங்க இப்படி மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தா உங்களோட கம்பெனி ரொம்ப நாளைக்கு இருக்காது என்று சொன்னாள். அதை கேட்ட அபிஷேக் சிரித்து கொண்டே, ஓ, என்னோட கம்பெனி ரொம்ப நாளைக்கு இருக்காதா? உன்னால என் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட முடியுமா என்று ஏளனமாக கேட்டான். உடனே பிரியா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி, யாரோட பணத்துல நீங்க இந்த பிசினஸ் நடத்தி இதெல்லாம் பண்ண சொல்றீங்களோ அவர் என் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மிஸ்டர் ரவி கிஷோர். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டாள். ரவி கிஷோர் பெயரை கேள்விப்பட்டதுமே அபிஷேக் திகைத்து போனான். நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு அருகில் நின்றிருந்த தனது ஆட்களை எல்லாம் பார்த்தான். மற்ற ஆட்களும் அந்த பெயரை கேட்டு அதே அதிர்ச்சியில் தான் இருந்தார்கள். அப்போது பிரியா அபிஷேக்கை பார்த்து, உனக்கும் ரவி கிஷோருக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லணுமா என்று கேட்டாள். வெளியே நின்றிருந்த தீபக் கவனத்துடன் பிரியா சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தான். தீபக்கு ரவி கிஷோரை நன்றாக தெரியும், ஆனால் பிரியாவுக்கும் அவரை தெரிந்திருக்கிறது என்பதை இப்போதுதான் தீபக் தெரிந்து கொண்டான். பாட்டி பிரியாவை நவீனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. உண்மையிலேயே பிரியாவுக்கு நிறைய விஐபிங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கும் போல என்று தீபக் தனக்குள் சொல்லிக் கொண்டான். உடனே அபிஷேக் கொஞ்சம் பதட்டத்துடன் பிரியாவை பார்த்து, உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும் என்று கேட்டான். எனக்கு அவர் எப்படி தெரியுங்கிறத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை? நீ எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி மோசடி பண்ணிருக்கன்னு ரவி கிஷோர் அங்கிளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு. ஒழுங்கா நவீன் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை மொத்தமா திருப்பி கொடுத்துரு, இல்லனா நீ இங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரவி கிஷோர் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் என்று பிரியா கேஷுவலாக சொன்னாள். பிரியாவின் வார்த்தைகளை கேட்டு அபிஷேக் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய பதட்டத்தை பார்த்து பிரியாவும் நவீனும் சிரித்து கொண்டார்கள். சில நொடிகள் அமைதியாக இருந்த அபிஷேக், சரி, நான் மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. என்னால உடனே 2 கோடியை ரெடி பண்ண முடியாது, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க என்று சொன்னான். உடனே பிரியா தன்னுடன் இருக்கும் தைரியத்தில் நவீன் அபிஷேக்கை பார்த்து கோபத்துடன், முன்னாடியே நீ கொடுத்திருந்தாதான் 2 கோடி, ஆனா எங்களை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, அதுக்கும் சேர்த்து ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு என்று சொன்னான். எல்லாவற்றையும் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்த தீபக்கு அபிஷேக்கின் கண்களில் இருந்த கோபம் தெளிவாக தெரிந்தது. உடனே அபிஷேக் கடுப்புடன் தன் ஆட்களை பார்த்து ஏதோ சைகை செய்ய, அடுத்த சில நிமிடங்களில் ஒருவன் ஒரு பேக் நிறைய பணத்தை கொண்டு வந்து நவீனின் முன்னால் வைத்தான். அதை பார்த்ததும் நவீனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அபிஷேக்கிடமிருந்து பணம் வாங்குவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது என்பதால் அவனால் அந்த காட்சியை இன்னமும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். வெளியில் நின்றிருந்த தீபக்கிற்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு நவீனுக்கு அதிர்ஷ்டம் தான் போலயே, அபிஷேக் கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் பணம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியோ பிரச்சனை பெருசாகாம சுலபமா முடிஞ்சதே, அதுவே சந்தோஷம்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
உடனே நவீன் மொத்த பணத்தையும் சரிபார்த்து கொண்டு அங்கிருந்து பிரியாவுடன் வெளியே புறப்பட்டான். ஆனால் அதற்குள் தீபக் முன்னால் ஓடி சென்று அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அபிஷேக்கின் ஆபீஸிலிருந்து நவீன் பிரியா இருவரும் புறப்பட்டதும் தீபக் அவர்களை ஃபாலோ செய்து கொண்டு பின்னாலேயே சென்றான். காரில் நவீன் பிரியாவையே பார்த்து கொண்டு வந்தான். பிரியாவின் தயவால் இன்று அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் 2.5 கோடி பணம் கிடைத்தது. உண்மையிலேயே அவளுடைய செல்வாக்கை பார்த்து நவீன் சந்தோஷப்பட்டான். அவளுடன் வாழப்போகும் எதிர்காலத்தை நினைத்து கனவு கண்டு கொண்டே காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென சில கார்கள் வேகமாக அவனுடைய காருக்கு முன்னால் வந்து நிற்க டக்கென நவீன் பிரேக்கை அழுத்தினான். கார் சில அடி தூரம் இழுத்து கொண்டு சென்று அப்படியே நின்றது. அப்போது எதிரில் இருந்த கார்களிலிருந்து 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் இறங்கி வந்து நவீனின் கார் முன்னால் நின்றார்கள். அதை பார்த்ததுமே நவீன் கொஞ்சம் பயம் கலந்த குழப்பத்தோடு திரும்பி பிரியாவை பார்த்தான். தீபக் தூரத்திலேயே காரை நிறுத்திவிட்டு அங்கே என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த ரவுடிகளில் ஒருவன் முன்னால் வந்து நவீனை பார்த்து வெளியே வா என்று சொல்ல நவீன் பிரியாவை பார்த்து நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காரிலிருந்து இறங்கி அவர்களை நோக்கி வர திடீரென அனைவரும் நவீனை சூழ்ந்து கொண்டு அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நவீனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியும் முன்பே அவர்கள் ரத்தம் வரும் அளவுக்கு அடித்திருந்தார்கள். அதை பார்த்து காருக்குள் இருந்து வெளியே வந்த பிரியா, நிறுத்துங்க, இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். யார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க என்று கோபமாக கேட்டாள். உடனே அந்த ரவுடிகளின் தலைவன் பிரியாவை மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்தான். மற்ற ஆட்கள் எல்லோரும் நவீனை எங்கேயும் நகர விடாமல் இறுக்கமாக பிடித்து நின்றிருந்தார்கள். அப்போது அந்த தலைவன் பிரியாவை பார்த்து உதட்டை கடித்தபடி, காருக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத நான் பார்க்கவே இல்லையே. டார்லிங், உனக்கு என்ன? நான் அவனை எதுவும் பண்ணாம விட்டுடணும், அவ்வளவுதானே? சரி, விட்டுடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ இங்க இரு. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது என்று சொல்லிக்கொண்டே பிரியாவின் அருகில் வந்து அவளுடைய கன்னத்தில் கை வைத்தான். உடனே பிரியா பயத்தில் நவீனை பார்த்து, நவீன், ஏதாச்சும் பண்ணு, என்ன காப்பாத்து என்று கத்தினாள். உடனே அந்த தலைவன் சிரித்து கொண்டே, அவனுக்கே ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அவன் எங்க உனக்கு ஹெல்ப் பண்ண போறான்? இங்க நீ என்ன கத்துனாலும் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. ரொம்ப அடம் பிடிக்காம நீயே என்கிட்ட வந்துட்டா நல்லது செல்லம் என்று சொன்னான். பிரியா பயத்தில் பின்னால் நகர அப்போது 2 பேர் வந்து அவளை நகர விடாமல் பிடித்து கொண்டார்கள். அந்த கேங் லீடர் சிரித்து கொண்டே பிரியாவின் கன்னத்தில் கை வைத்து அவளுக்கு முத்தமிட அருகில் வந்தான். அப்போது திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு கிரிக்கெட் பந்து அவனுடைய முகத்தில் பலமாக தாக்கியது. அந்த அடியில் அவன் நிலை தடுமாறி கீழே விழ மற்ற ஆட்கள் எல்லோரும் பந்து வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். அங்கே தீபக் முகமுடி அணிந்தபடி கையில் கிரிக்கெட் பேட்டை வைத்துக் கொண்டு நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் சிலர் ஓடிச் சென்று தீபக்கை சூழ்ந்து கொண்டார்கள். யாரா நீ? தேவையில்லாம சாகறதுக்குனே இங்க வந்திருக்கியா என்று கோபமாக கேட்டுக்கொண்டே அவனை அடிக்க வந்தான். உடனே தீபக் கிரிக்கெட் பேட்டை சுழற்றி அவன் மீது வீச பற்கள் சிதறியபடி அவன் வானத்தில் பறந்து சென்று கீழே விழுந்தான். அதை பார்த்து நவீனை பிடித்திருந்த ரவுடிகளும் தீபக்கிடம் ஓடி வந்தார்கள். ஒரு அடி வாங்கி அவன் இன்னும் எந்திரிக்கல, அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அறிவு வேணா? தேவையில்லாம ஒரு ஃபைட் சீன் வேணா என்று தீபக் சொல்ல அவனை அடிக்க அவர்கள் ஓடி வந்தார்கள். தீபக் அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் நவீன் பயத்தில் வேகமாக சென்று காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டான். பயத்தில் அவன் பிரியாவை கூட கண்டு கொள்ளவில்லை. அதை பார்த்த பிரியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. நவீன் தன்னை இப்படி பாதியிலேயே விட்டு செல்வான் என்று அவள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. நவீன் சென்றதும் அந்த ரவுடிகளின் லீடர் கோபமாக கத்தியபடி தீபக்கை பார்த்து, உன்னாலதான் அவன் தப்பிச்சு போனான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், டேய் அவனை அடிச்சு கொல்லுங்கடா என்று கத்தினான். உடனே எல்லோரும் தீபக்கை ஒரே நேரத்தில் அட்டாக் செய்தார்கள். ஆனால் தீபக் எந்தவித சிரமமும் இல்லாமல் எல்லோரையும் சுலபமாக சமாளித்தான். அப்போது அந்த லீடரின் பார்வை மீண்டும் பிரியாவின் மீது விழுந்தது. பாத்தியா செல்லம், உன் கூட வந்தவன் உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். இதுக்குதான் பணக்கார பசங்க கூட எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றது. சரி விடு, அவன் போனா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, வா நான் கவனிச்சுக்கிறேன் என்று சிரித்து கொண்டே வந்து பிரியாவின் கையை பிடித்தான். உடனே அவள் அவனுடைய வயிற்றில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தாள். ஆனால் அதற்குள் அவன் பிரியாவை தடுத்து, எங்க பேபி தப்பிச்சு போக பாக்குற? நான் லவ் மூட்ல இருக்கும்போது என்னை ஏன் ஆக்ஷன் மூடுக்கு மாத்த வைக்க ட்ரை பண்ற? அடம் பிடிக்காம நீயே வந்துடு, கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டுடுறேன் என்று சொன்னான். அதை பார்த்து பிரியா டக்கன தரையில் கிடந்த கல்லை எடுத்து, என்கிட்ட வராத, வந்தா உன் மண்டையை பொளந்துருவேன் என்று கோபமாக சொன்னாள். அதற்கு அவன் சிரித்து கொண்டே, பரவாயில்ல அடிச்சுக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத, இன்னைக்கு என்னோட பசிக்கு நீதான் விருந்து என்று சொன்னான். உடனே பிரியா கல்லை அவன் மீது வீசி எறிந்து விட்டு தப்பித்து ஓட முயற்சிக்க
அந்த லீடர் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து அவளுடைய காலை குறிபார்த்து வீசினான். உடனே கத்தி அவளுடைய காலில் குத்தி நின்றது. பிரியா வலி தாங்க முடியாமல் அலறியபடி அப்படியே தரையில் விழுந்தாள். அதை பார்த்த தீபக் மொத்த ரவுடிகளையும் அடித்து தள்ளிவிட்டு பிரியாவை காப்பாற்றுவதற்காக ஓடினான். அந்த கேங் லீடர் பிரியாவின் அருகில் சென்று அவள் மீது கை வைக்க, அதற்குள் அங்கே வந்த தீபக், வீட்ல உன் தங்கச்சிக்கிட்டையும் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா என்று கோபமாக கேட்டான். உடனே டக்கன திரும்பி பார்த்தவன், டேய் யாரா நீ, எதுக்கு தேவையில்லாம என் வழியில வர, உன்னை இதே இடத்துல கொன்னு போட்டாதான் என் ஆத்திரம் தீரும் என்று சொன்னவன் தீபக்கை அடிப்பதற்காக முஷ்டியை முறுக்கி கொண்டு வந்தான். அப்போது தீபக் டக்கன கால்களை சுழற்றி அவனுடைய மார்பில் பலமாக குத்த, அவன் பறந்து சென்று பின்னால் நின்றிருந்த காரில் மோதி கீழே விழுந்தான். அந்த அடியில் அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் கக்க தொடங்கினான். தீபக்கின் ஒரே அடியில் அவனுடைய பலம் என்னவென்று புரிந்து கொண்ட அந்த லீடர் உடனே காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றான். அதை பார்த்த மற்ற ரவுடிகளும் தடுமாறி எழுந்தபடி ஒவ்வொருவராக அங்கிருந்து தப்பித்துச் செல்ல ஆரம்பித்தார்கள். தீபக் பிரியாவிடம் சென்று அவளை மெதுவாக தூக்கி கொண்டு வந்து ஓரமாக படுக்க வைத்தான். அவளுடைய காலிலிருந்து ரத்தம் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. உடனே தீபக் தன்னிடமிருந்த கர்ச்சீஃபை கொண்டு அவளுடைய காலை இறுக்கமாக கட்டினான். பிரியா தீபக்கின் முகத்தை பார்க்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. தீபக்கின் முகம் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. பிரியா வலியால் முணங்கியபடி, யார் நீங்க என்று கேட்க, தீபக் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவளது காயத்தை கட்டு போடுவதில் குறியாக இருந்தான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ யாருன்னு சொல்லு, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் முகத்தை காட்டு என்று வலியால் முணங்கியபடி சொன்னாள். ஆனால் தீபக் அதற்கு பதில் சொல்லாமல், பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினைக்கிற இந்த பழக்கம் ரொம்ப தப்பு. நானும் அந்த ரவுடிங்களும் ஒண்ணு கிடையாது. பணம் தான் வேணும்னா உன்னை அந்த ரவுடி கிட்ட கொடுத்துட்டு அதை விட அதிகமா வாங்கியிருப்பேன் என்று சொல்ல, பிரியா அதிர்ந்து போனாள். உனக்கு காயம் ரொம்ப ஆழமா போயிருக்கு, ரத்தமும் நிறைய லீக் ஆயிருக்கு. நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், அவங்க உன்னை பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க என்று சொன்னவன் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். சில நொடிகளில் திரும்பி வந்தவன், இன்னமும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், நீ பயப்படாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு வேண்டியவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிக்கோ என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிரியா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். உடனே தீபக் வேகமாக அவள் அருகில் வந்து கன்னத்தை தட்டி கொடுத்தான். உடனே டக்கென கண் விழித்த பிரியா அவனுடைய முகமுடியை பிடித்து இழுக்க தொடங்கினாள். பிரியா முகத்தை பார்ப்பாளா? நவீனையும் பிரியாவையும் அட்டாக் செய்த அந்த ரவுடிகள் யார்? தீபக் மாட்டிக்கொள்வானா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம். பிரியா மயக்கம் போடுவதைப் போல நடித்து தீபக்கின் முகத்தை பார்ப்பதற்காக அவனுடைய முகமுடியை பிடித்து இழுத்தாள். டக்கென சுதாரித்துக் கொண்ட தீபக் அவளுடைய கழுத்து நரம்பின் மீது கை வைத்து அழுத்த, அடுத்த நொடி அவள் உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்தாள். அப்போது தீபக் சுற்றிலும் பார்க்க அந்த ரோட்டில் எந்த வண்டியும் வரவில்லை. இந்த நிலைமையில உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இதே மாதிரி மயக்கத்திலேயே இருந்தா நல்லது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.